வெல்கம் டு ஜெஸஸ் கிச்சன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்னைக்கு அட்டகாசமான டேஸ்ட்டில் சென்னா கிரேவி தாங்க செய்ய போகிறோம். அதுவும் ஹோட்டல் ஸ்டைலில் அதே டேஸ்ட்டில் நம்ம செய்ய போகிறோங்க. ஈவன் இட்லி தோசைக்கு கூட அருமையாக இருக்குங்க. பார்க்குறதுக்கு எப்படி நல்லா க்ரீமியாக சூப்பராக இருக்கோ அதே போல் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குங்க. இப்போ வாங்க ரொம்ப ஈஸியான முறையில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் 2 கைப்பிடி அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு துண்டு இஞ்சிகளை தோல்கள் சீவிட்டு இது போல் நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. தோல்களை நீக்கிய 6-7 பல்லு பூண்டுகள். இது கூடவே காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு. இப்போ இது கூட 6-7 முந்திரி பருப்புகளை சேர்த்துக்கலாம். சப்போஸ் முந்திரி பருப்புகள் இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மசாலா தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான புளிப்பில்லாத தயிராக சேர்த்துக்கலாங்க. இது போல் நம்ம நல்ல தயிர், முந்திரி பருப்புகள்லாம் சேர்த்து நம்ம கிரைண்ட் பண்ணி செய்யும்போது இந்த கிரேவி நல்ல ஒரு டேஸ்ட்டும் நல்ல க்ரீமியாகவும் கிடைக்குங்க. இப்போ இது கூடவே 1/4 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். 1/4 கிளாஸ் தண்ணி சேர்த்தா போதுங்க. பாருங்கள், இந்த பொருட்கள் எல்லாமே நல்லா பேஸ்ட்டு போல் நல்லா நமக்கு கிரைண்ட் ஆயிடுச்சு. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். தாளிக்கிறதுக்காக ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த ஆயில் நல்லா சூடான பிறகு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாங்க. முக்கியமாக இந்த வெங்காயம் கட் பண்ணும் போது நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம இந்த வெங்காயங்களை நல்லா நம்ம வதக்கி விடும்போது இந்த கிரேவியில் வெங்காயம் இருக்கிற இடமே தெரியாதுங்க. கிரேவிக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரக்சரும் கிடைக்கும். இது ரொம்ப ப்ரௌனிஷாக வதக்கணும்னு அவசியம் இல்லை. நல்ல சுருளை கண்ணாடி பக்குவத்தில் வரும் வரை நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ பார்க்கலாம். பாருங்கள், நல்லா நமக்கு வதங்கி வந்துடுச்சு. இந்த பக்குவத்தில் 2 பழுத்த தக்காளிகளை நல்லா பொடிசாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளிகளாக எடுத்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. எப்போதும் போலவே தக்காளி வதக்கும்போது கல்லுப்பு சேர்த்து வதக்கணுன்னா இந்த தக்காளிகள் எல்லாம் நல்லா குயிக்காக நமக்கு மசிஞ்சு வதங்கி வந்துடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வெங்காயம் தக்காளிகள் எல்லாம் நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம். இது வதங்கிட்டு இருக்கட்டுங்க. இப்போ ஆல்ரெடி நம்ம இந்த கொண்டக்கடலைகளை நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு தண்ணி மாற்றி ஃப்ரெஷ்ஷான தண்ணி சேர்த்துட்டு நல்லா நம்ம அவிச்சு இது போல் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். கொண்டக்கடலைகளை நீங்கள் நைட்டு ஃபுல்லாக ஊற வைக்கும் போது தான் நல்ல ஒரு சாஃப்டாக நமக்கு வெந்து வருங்க. சப்போஸ் இன்ஸ்டண்ட்டாக செய்யணுன்னா நீங்கள் சுடு தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. கொஞ்சம் குயிக்காக நமக்கு ஊறி வரும். இப்போ வெங்காயம் தக்காளிகள்லாம் நல்லா நமக்கு வதங்கி வந்துடுச்சு. இந்த பக்குவத்தில் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. நம்ம இன்றைக்கி மிக்சட் மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்குறோம். சப்போஸ் நீங்கள் தனி மிளகாய்த்தூள் சேர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூளும் 3/4 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூட ஆல்ரெடி வேக வைத்த இந்த கொண்டக்கடலைகளை தண்ணியோடு சேர்த்துக்கலாங்க. ஏன்னா அந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம். அவிக்கும் போது ஃப்ரெஷ்ஷான தண்ணி தான் நம்ம சேர்த்துருக்குறோம். அதனால் நம்ம தண்ணியோடே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது நல்லா நம்ம இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இது நம்ம நல்லா கலந்து கொடுத்துட்டு இதை அப்படியே நம்ம மூடி போட்டு நல்லா 2-3 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கலாங்க. இப்போ 3 நிமிஷத்துக்கு பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நமக்கு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இதை நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு
ஆல்ரெடி நம்ம தேங்காய் மசாலா பொருட்கள் எல்லாம் கிரைண்ட் பண்ணோம்ல, அந்த பேஸ்ட்டுகளை இது கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். அதை வேஸ்ட் பண்ண வேணாங்க. நம்ம முந்திரி பருப்புகள்லாம் சேர்த்து அரைச்சிருக்கிறோம், அதனால் அதை வேஸ்ட் பண்ண வேணாம். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு நமக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு. இந்த பேஸ்ட்டுகளை நம்ம சேர்த்த உடனே நல்லா கொஞ்சம் திக்காக கிடச்சிருக்குல்ல. இது இன்னும் நல்லா கொதித்து வரும்போது நல்லா நமக்கு இன்னும் கொஞ்சம் திக்காகி நல்லா கிரேவி பக்குவத்தில் நமக்கு கிடைக்குங்க. இப்போ இதில் உப்புகள் கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம மூடி போட்டு நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மறுபடியும் கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது மேலே அப்படியே கொத்தமல்லி இலைகளை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. ஆல்ரெடி நம்ம வேக வைத்த கொண்டக்கடலைகள் தான் சேர்த்துருக்குறோம். அதனால் லாஸ்ட்டாக நம்ம தேங்காய் கூட மசாலா பொருட்கள்லாம் சேர்த்து அரைச்சோம் பார்த்தீங்களா, அதனுடைய பச்சை வாசனை போகும் வரை ஒரு 3 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சா போதுங்க. அவ்வளோதான். பாருங்கள், பார்க்குறதுக்கே நல்லா க்ரீமியாக நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. ரியலி ஃப்ரெண்ட்ஸ், சப்பாத்தி கூடலாம் சாப்பிட்றதுக்கு அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்குங்க. இதை அப்படியே நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது சப்பாத்திக்கு மட்டும் இல்லைங்க, இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கு கூட அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க. நல்லா ஸ்பாஞ்ச் போல் தோசை ஊற்றிட்டு அது கூட இந்த கிரேவியை வச்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சென்னா ப்ரோட்டீன் ஹெல்த்தும் கூட ரொம்ப நல்லா இருக்கும். மிஸ் பண்ணாமல் இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் தயிர் சேர்க்கும் போது புளிப்பில்லாத கெட்டி தயிராக சேர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த கிரேவிக்கு புளிப்புத்தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்கணுங்க. அப்போ தான் நல்லா சாப்பிட்றதுக்கு ருசியாக இருக்குங்க. நல்ல சாஃப்டான சப்பாத்தியும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஆல்ரெடி நாள் முழுக்க சப்பாத்தி நல்ல சாஃப்டாக வர்றதுக்கு சில டிப்ஸுகளோடு நான் வீடியோ போட்டிருக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். மிஸ் பண்ணாமல் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி செய்து பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இது போல் நீங்கள் கிரேவி செய்து கொடுத்தீங்கன்னா வீட்டில் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரை விருப்பமாக சாப்பிடுவாங்கங்க. நல்ல ஹெல்த்தாகவும் இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் இன்னும் நிறைய கிரேவி வகைகள், இட்லி தோசைக்கு சைட் டிஷ், ஸ்வீட் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், சம்மர் ட்ரிங்க்ஸ் வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறேன். லிங்க்கை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு தேவையான ரெசிபிஸ் பார்த்து செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவரை என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ண உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்போ வீடியோ பார்த்துட்ருக்குறோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.